ஐயோ கடவுளே, ஏப்பா இப்படி பண்ற? அப்போ செல்வி கோவில்ல சொன்னதெல்லாம் பொய்யா? ஆமாங்க, கொஞ்ச நாளா அவ இப்படிதான் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கா. டாக்டர் குணப்படுத்திடலான்னு தான் சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, இன்ஜெக்ஷன் நல்லாவே வேலை செய்யுது. இனிமே இவளை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் 8 மணி நேரத்துக்கு இவளால பேசவே முடியாது. செல்விக்கு என்னாச்சு? நவீன் என்ன பண்ணாருன்னு தெரியலையே. டாக்டர், செல்வி இப்பதான் கண் முழிச்சா. ஆனா அவ தெளிவாவே பேசல. என்னாச்சுன்னே தெரியல. இவங்க சைக்காட்ரிஸ்ட் பேஷண்ட்னு நவீன் சார் சொன்னாரு. லாஸ்ட் 6 மந்த்ஸா ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதாவும் சொன்னாரு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. சைக்காட்ரிஸ்ட் கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா சாப்பிட்டாலே சரியாயிடும். நீங்க 2 பேரும் கொஞ்சம் தெளிவாங்க. என்னங்க இது, செல்விக்கு இப்படி ஆயிடுச்சு? செல்விக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத எதுக்காக சேரத்தானும் நவீனும் நம்ம கிட்ட இருந்து மறைக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல சக்தி. இப்படி இருக்கிறவள எதுக்கு நவீன் பெங்களூர் வரைக்கும் அனுப்பி வச்சாரு? அதானே, இப்படி உடம்பு முடியாதவள கூட வச்சுதானே பாத்துக்கணும். எதுக்கு இப்படி தனியா இவ்ளோ நாள் பெங்களூருக்கு அனுப்பி வச்சாரு? அவரு சும்மா விடாதீங்க மாமா. செல்விக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத நம்ம கிட்ட சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லாம இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது செல்விய எதுக்காக அவ்வளவு தூரம் அனுப்பி வச்சாரு? இவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா இவளை யாரு மாமா பாத்துக்கிறது? சக்தி, நவீன் செல்விய எந்த டாக்டர் கிட்ட காட்டுறாருன்னே எனக்கு தெரியல. நம்ம செல்விய வேற டாக்டர் கிட்ட காட்டலாம். சீக்கிரமா செல்விய சரி பண்ணிடலாம். செல்விய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம் சக்தி. சரி, நாம இத பத்தி நவீன் கிட்ட பேசுவோம். யோ, அவன 4 சாத்தி நகையெல்லாம் எங்க வச்சிருக்கான்னு கேளியா? அதை விட்டுட்டு நொய்யின்னு எனக்கு போன் பண்ணிட்டு இருக்க? இது ஒரு சின்ன மேட்ரு, இத உனக்கு டீல் பண்ண தெரியாதா? போன வையா. மச்சான், செல்விக்கு என்னாச்சு? ஏன் அவ ஒரு மாதிரி இருக்கா? செல்விக்கு ட்ரக் இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கேன். என்னது? செல்விக்கு ட்ரக் இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கியா? என்ன நவீன் சொல்ற? ஆமா மச்சான், இல்லனா அவ எல்லா உண்மையையும் சக்தி கிட்ட சொல்லிருவாள்ல. அப்படி மட்டும் சொன்னா அதுக்கப்புறமா நீயும் நானும் தான் மாட்டுவோம். அதனாலதான் செல்விக்கு சுயநினைவு மறைக்கிற மாதிரி ட்ரக் இன்ஜெக்ஷன் போட்டுட்டேன். சரி, அதனால வேற எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் வராது மச்சான். நான் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் போட்டேன். இல்லனா செல்வி நாம அவளை அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்லிருப்பா. அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். மீனா வரா. அத்தான், உங்களை சக்தி கூப்பிடுறா. நீ போ, வரேன். எவ்வளவு நாளைக்கு நம்ம இதை மறைக்க முடியும் மச்சான்? ரொம்ப நாளைக்கு இதை மறைக்க முடியாது. நீ எவ்வளவு சீக்கிரம் சக்திக்கும் தீபனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறியோ அது நமக்கு நல்லது. நீ தீபனுக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அதுக்கப்புறம் செல்விகிட்ட நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவேன். செல்வி அந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னா சக்திக்கும் தீபனுக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வை. அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா செல்வி உண்மையை சொல்ல மாட்டான். சரி, வா போலாம். செல்வி, என்ன பாருமா. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மேடம். பேஷண்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்களா கொஞ்சம் வெளியில இருங்க. வாங்க அத்தை. வா சக்தி.
செல்வி செல்வி சக்தி, நவீன் சொல்றதெல்லாம் பொய் மாதிரி தோணுது. அவரோட பேச்சே சரியில்லை. எனக்கு அவர் மேல சுத்தமா நம்பிக்கையே வரல. செல்விய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம். சரி மீனா, நவீன் வந்ததும் அவர்கிட்ட சொல்லிட்டு செல்விய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ம். மாமா, செல்வியோட மாமனார் வராரு. வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. செல்வி எப்படி இருக்கா? இப்பதான் கண்ணு முழிச்ச சம்பந்தி. மறுபடியும் கொஞ்ச நேரத்துல மயங்கிட்டா. ஐயோ, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? டாக்டர் பயப்பட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவ டிப்ரெஷன்ல இருக்கிறதா நவீன் சொன்னாரு. என்னது, செல்வி டிப்ரெஷன்ல இருந்தாளா? என்ன சொல்றீங்க? அவ வீட்ல நார்மலா தானே இருந்தா. சிக்ஸ் மந்த்தா சைக்காட்ரிஸ்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா நவீன் சொன்னாரு. என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நவீன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. எங்ககிட்டயும் சொல்லலையே சம்பந்தி. ஏன் நவீன் இதெல்லாம் என்கிட்ட மறைக்கணும்? மச்சான், ஆ? உங்க அப்பா வந்திருக்காரு. அவர்கிட்ட ஏதாவது பேசி சமாளிங்க. சரி, நான் பாத்துக்கிறேன் மச்சான். போலாம். வா. நவீன், செல்விக்கு என்னப்பா பிரச்சனை? 6 மாசமா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததா சொல்றாரு. அவ வீட்ல நார்மலா நல்லா தானே இருந்தா. இத பத்தியெல்லாம் அவளும் என்கிட்ட சொல்லல, நீயும் சொல்லல. உங்ககிட்ட இதை பத்தி சொன்னா வருத்தப்படுவீங்கன்னு தான்ப்பா சொல்லல. 6 மாசமா சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதா சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு செல்விய பெங்களூருக்கு தனியா அனுப்பி வச்சீங்க? ஆக்சுவலா அவளை பெங்களூருக்கு அனுப்பி வச்சதே அவ ஃப்ரெண்ட பார்க்க இல்ல, ட்ரீட்மெண்ட்டுக்காக தான். ட்ரீட்மெண்ட்னு சொன்னா நீங்க எல்லாம் பயப்படுவீங்கன்னு தான் உங்ககிட்ட நான் சொல்லாம அனுப்பி வச்சேன். அவ அங்க 1 வாரமா மெடிக்கல் அப்சர்வேஷன்ல தான் இருந்தா. யாருக்கிட்டையும் சொல்லாம அவ இங்க வந்திருக்கா. என்ன சொல்றீங்க? அங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தா? என் ஃப்ரெண்டு ஒருத்த அர்ஜுன்னு பெரிய சைக்காட்டிஸ்ட். அவர் தான் செல்விக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஏன் எங்க கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? நான் மறைச்சது தப்பு தான். அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். செல்விக்கு இப்படி ஆச்சுன்னு நீங்க எல்லாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட இருந்து நான் விஷயத்தை மறைச்சிட்டேன். சேரன் கிட்ட மட்டும் சொல்லியிருந்தேன். ஏன் அத்தா, நீங்களாவது எங்க கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. நீங்களும் இப்படி மௌனமா இருந்துட்டீங்களே. செல்வி பாவம் அத்தா, எவ்வளோ பிரச்சனையில இருந்திருக்கா. அத பத்தி எதுவுமே தெரியாம நாங்க இருந்திருக்கோம். இனிமே செல்வி குணமாகற வரைக்கும் எங்க கூடவே இருக்கட்டும். அவளை நாங்களே பாத்துக்கிறோம். செல்வியை நம்ம கூட்டிட்டு போனா அது நல்லா இருக்காது சக்தி. நவீன் செல்வியை நல்லா பாத்துக்குவாரு. அதனால செல்வி நவீன் வீட்லயே இருக்கட்டும்.